முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. ஓம் ஸ்ரீம் கம் கணபதி நமக. ஓம் முருகாசரணம். ஓம் கந்தாசரணம். ஓம் சோம் சரவாய நமக. திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவேதனை. அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சொல்குருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 25ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தொட்ட காரியங்கள் எல்லாம் செயல்படுவதில் வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எதிர்பார்த்த பலனை தரும். பயணங்கள் வெற்றிகளை தரும். சித்தப்பா, அப்பா போன்ற மூத்தவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். வண்டி வாகன வசதிகள் பெருகும். வாகன வசதி வாய்ப்புகள் கூடும். எல்லாமே இந்த நாள் சிறப்பாக இருக்கிறது. அக்கம் பக்கத்தினால் சில விரயங்கள் ஏற்படும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் ஒப்பந்தங்களில் சில ரகசியங்களை நீங்கள் காக்க வேண்டி வரும். பொறுப்புகள் உங்களுக்கு உங்களுடைய ஆளுமைத்தன்மையை, நிர்வாகத்தன்மையை நிரூபிக்கக்கூடிய வகையில் இருக்கும். தந்தையிடம் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பெண்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் சில அலசல்களையும் விரயங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். மொத்தத்தில் நற்பலன்களை நிறைந்த இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்னாளாகவே இருக்கிறது. ரிஷபம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், மாற்றங்கள், தொழிலுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் எல்லாம் செயல்படுத்தி வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்ய போகிறீர்கள். அது உங்களுக்கு வெற்றியை தரும். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். எழுத்து, கம்யூனிகேஷன் போன்ற துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து சேரும். நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். உங்களுடைய நிர்வாக திறமைக்கு சில சோதனைகள் ஏற்படலாம். சகோதரன் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பெண்களிடம் கவனமும் கண்ணியமாகவும் பழக வேண்டும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அதிர்ஷ்டங்கள் கை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னிலைப்படுத்தி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நாள். மிதுனம். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சியும் ஒரு அனுபவம் இருப்பதால் நீங்கள் பேசுகின்ற பேச்சால் எல்லாரும் கவரப்படுவீர்கள். உங்களுடைய தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி பெறும். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நல்ல தகவல் பெறுவது தாமதமாகும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை கோளாறால் பணிச்சுமை அதிகரிக்கும். எதையும் அவசரமாக துரிதமாக செய்கிறேன் என்று பெயர் வழியில் செய்த காரியங்களை திருத்தி செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக கலந்து கொள்ள வேண்டிய நாள். உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு பேறு புகழையும் பெற்றுத்தரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாள். கடகம். இன்று நீங்கள் சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சில மாற்றங்களை செய்வதால் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் சந்திப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பயணங்கள் பிரச்சனையை கொடுக்க என்பதால் தவிர்க்கவும். வம்பு வழக்குகளை தேடி போக வேண்டாம். வந்த வம்பு வழக்குகளை தவிர்க்க பாருங்கள். குடும்பாங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள், நண்பர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள்.
உங்கள் நிர்வாகத் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்களின் விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் நிர்வாகத் திறமைக்கு ஒரு சோதனைகள் ஏற்படும். பதறாத காரியம் சிதறாது என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக கலந்து கொள்ள வேண்டும். விமர்சனங்கள், வம்பு வழக்குகள் இதையெல்லாம் நீங்கள் இன்று சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பிரச்சனைகள் கொடுக்கின்ற அதிகாரிகளாக இருந்தால் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். மூத்தோர் வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஆறுதலான நாள். சிம்மம். தேவையற்ற திட்டங்களை எல்லாம் தவிர்த்தால் உங்களுடைய அந்தஸ்து தானாகவே கூடும். உங்களுடைய பேரும் போலும் நன்றாகத்தான் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஆணவம் பிடித்து எல்லாவற்றிலும் மூக்கை நுழைப்பது, தேவையற்ற விஷயங்களை தானே எடுத்து செய்வது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதால் இன்று உங்கள் விஷயத்தில் மட்டும் அல்லது உங்களுக்கு தெரிந்த விஷயத்தில் மட்டும் அல்லது உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் தலையிடங்கள் சிறப்பாக இருப்பீர்கள். உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் நிர்வாகத் திறமை எதிர்பார்த்த பலனை பெறலாம். சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். பெண்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். தெளிவான திட்டங்கள் மூலம் சில மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றி காண்பீர்கள். பயணங்கள் வெற்றியை தரும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள், விமர்சனங்களை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உங்கள் வேலையில் கவனம் செய்தால் நன்றாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமின்றி கடந்து போகக்கூடிய நாள். கன்னி. பணிச்சுமை அதிகரித்தாலும் பணி அழுத்தம் அதிகரித்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே என்பதால் நீங்கள் அதை சுகமாக கருதுவீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை, புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் நிர்வாகத் திறமைக்கும் ஆளுமை திறமைக்கும் சில சோதனைகள் ஏற்பட்டாலும் அதை இறுதியில் வெற்றி காண்பீர்கள். வண்டி வாகன வசதிகள் கூடும். பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் திறமையை ஊக்குவிப்பார்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். தொழிலில் உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெறும். தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி செய்கிறது. ஒரு புனித யாத்திரை செல்வதற்கு நீங்கள் தயாராகி கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களுடன் இன்று மலரும் நினைவுகளாக பழையவற்றை பேசி மகிழ்வீர்கள். நன்மையும் தீமையும் கலந்து இருப்பதால் இன்று உங்களுக்கு ஒரு சராசரியான நாள். துலாம். தொழில் இலக்குகளை, தொழில் இலட்சியங்களை அடைவதில் உங்களுடைய முனைப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து மகிழ்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். புதிய மாற்றங்களை செய்து அதனால் வரக்கூடிய வெற்றிகளை சுவைக்கப் போகிறீர்கள். விரும்பிய பயணங்களை செய்வீர்கள். நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெறும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாகவும் நடக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் சில அபிப்பிராய வித்தியாசங்கள் ஏற்படலாம். தொழிலில் பணி அழுத்தம், பணி சுமை ஏற்பட்டாலும் இறுதி வெற்றி உங்களுக்கே என்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாள். விருச்சிகம். உங்கள் திறமையால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய புதிய வித்தைகளை கற்று புதிய புதிய யுத்திகளை பயன்படுத்தி உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். உறவினர்களால் சில மாற்றங்கள் ஏற்படலாம். வண்டி வசதி, வாகன மாற்றங்கள் சிந்தனை மேலோங்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலனை பெறலாம். பேச்சில் கண்டிப்பு, கரார் மற்றவற்றை குறைக்கவும், கோபதாபத்தை குறைக்கவும், பெண்களிடம் இனிமையாக பேசி அவர்களை கவர்ந்து இழைப்பீர்கள்.
தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வரலாற்று சாதனை பெறுவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு, நீங்கள் எடுக்கும் முயற்சியால் மாற்றங்களால் சில விமர்சனங்கள் வரலாம். அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நீங்கள் முழு மூச்சுடன் செயல்படும் போது அந்த வெற்றி உங்களுக்கு தான். வம்பு வழக்குகள் போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள் என்று உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றியை பெறும். குழந்தையின் செயல்பாடு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை விடயங்களை சந்திக்க நேரிடும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தருகிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சகோதரன் சில பயணங்களை சந்திக்க வேண்டியது. நல்ல தகவல் வருவதில் தாமதம் ஏற்படலாம். போட்டி பந்தயங்களில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலத்தையும் ஒரு பொருளாதார வளர்ச்சியும் கொடுப்பதால் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள். மகரம், தெளிவாக திட்டமிட்டு, தெளிவாக சிந்தித்து, தெளிவாக பேசி, எல்லாம் என்று தெளிவாக செய்வதால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கப் போகிறது. வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்றுமொழி மாநிலத்தவர்களிடம் உங்கள் பேச்சு மதிப்பு உண்டாகும். வித்தியாசமாக பேசி எல்லாரையும் கவர்வீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற சிரமம் ஏற்படும். நல்ல தகவல் வர தாமதமாகும். பணிச்சுமை அதிகரிக்கும். பணி அழுத்தம் அதிகரிக்கும். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு. பொருளாதார வளர்ச்சி, லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் அதை சுமையாகவே கருதுவீர்கள். வம்பு வழக்குகளை தவிர்த்து விடுங்கள். வந்த வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். வம்பு வழக்குகளை தேடியும் போக வேண்டாம். வழக்கு, பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸு இதையெல்லாம் என்று ஒத்தி போடவும். நண்பர்களால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் உங்களுடன் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். அரசு விஷயங்கள், அரசாங்க அலைச்சல்களை தரும். சகோதரருக்காக, பெண்களுக்காக சில விடயங்களையும் அலைச்சல்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். கும்பம், பணிச்சுமை, பணி அழுத்தம் அதிகரித்தால் உங்கள் சுய சிந்தனையால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தவர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் அடையும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தின் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் வெற்றியை தரும். தெளிவான திட்டங்களில் சில தடைகள், சுணக்கங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உங்களுடைய அந்தஸ்துக்கு சில பங்கங்கள் வர வாய்ப்பிருக்கிறது. தொழிலில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதனால் வெற்றிகள் குவியக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் லாபத்தை தரும். சகோதரர்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரும். பெண்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையுடன் விளையாட்டுக்காக கூட ஊடலோ சீண்டலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் அவர்களை கண்ணாடி போல் பார்த்து பழகிக் கொள்ளுங்கள். ஜாக்கிரதையான நாள். மீனம், தேவையற்ற விருப்பங்கள், தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்தாலே இந்த நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். உங்களுக்கென்று உள்ளது உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டு அதாவது இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவது போல தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தாய்க்காகவும் தாய் வழி உறவினர்களுக்காக சில ஆசைகளை சந்திப்பீர்கள். தேவையற்ற பயணங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தராது என்பதால் அதை தவிர்க்கவும். குழந்தையின் செயல்பாடு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். வேலையில் பணிச்சுமை, பணி அழுத்தம் அதிகரிப்பதால் மனம் விரக்தி அடையும். மனம் ஒரு இனம் புரியாத கவலையில் இருக்கும். மனம் தனிமையை நாடும். யாரையும் நிந்திக்கவும் முடியாமல், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல், ஒரு மனம் ஒரு தாமரைகளை தண்ணீர் போல் எதுவும் ஒட்டாமல் நீங்கள் அவஸ்தைப்படுவீர்கள். நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். அதிகாரிகள் உங்களுக்கு நண்பர்கள் போல் கூட இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்தன்மை வெளிப்படும். துரிதமாக செயல்பட்டு அந்த காரியத்தை செயல்படுவீர்கள். பெண் ஊழியர்கள், பெண் அலுவலர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள்.
தேவையற்ற பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் அனுகூலம், ஆதரவு, செல்வாக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த நாளை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற காணொளிகளை தவறாது உங்கள் இன்பாக்ஸில் பெறுவதற்கு பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். நீங்கள் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌ சரணவாய நமக.